ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே சுவிசேஷ பயணத்தில் உங்களையும் அழைத்து செல்ல விரும்புகிறேன். பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருகிற தேவன் பாருங்கள் எப்படி விடுதலை தருகிறார். 2 நாளாகமும் 20:12 வாசிக்கும் பொழுது, அப்போது யோசபாத், எங்கள் தேவனே, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அதாவது ஒரு பெரிய போருக்கு முன்னாடி நின்று இவன் சொல்றான் அந்த வார்த்தையை, என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரேன்னு. இப்ப இந்த கார் டிரைவிங் பண்ற ஸ்கூல் எடுத்துக்கங்களேன். கார் டிரைவிங் பண்ணும்போது நம்மள டிரைவிங் சீட்ல உட்கார வச்சிருவாங்க. பக்கத்துல கத்துக் கொடுக்குற ஒரு ட்ரெயினர் இருப்பாரு. திடீர்னு குறுக்கே நான் வந்து டப்பெல்லாம் பேக் போட்டுருவார். நம்ம பயந்துருவோம், என்ன பண்ணணும்னு தெரியாது இல்ல. நம்ம வாழ்க்கை, விசுவாசி என்ற வாழ்க்கையை கர்த்தரிடத்துல கொடுத்தா நம்ம கூடவே பயணிப்பார். நம்மளுக்கு ஆபத்து, நாசம், மோசம், விபத்து வரும்பொழுது நம்மளை சரியாய் நடத்துவார். நீங்க பயப்படணும் அவசியமே இல்லை, கூடயே இருக்கிறவர். காரணம், அவர் நம் கரத்தை பிடித்திருக்கிறாரு. அவன் ஜெபித்தது போல அவன் செய்த காரியத்தை பார்க்கும் பொழுது பாருங்களேன், வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு கொண்டு பெரிய அற்புதங்களை செய்தார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 48:17 சொல்லுகிறது, சங்கீதம் 32:8 சொல்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. ஃப்ளைட்ல ஏறின உடனே ஏர் ஹோஸ்டஸ் வருவாங்க. வந்த உடனே என்ன சொல்லுவாங்க, நடுவில் நின்று, ஒரு வேளை இந்த ஃப்ளைட் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, என்னடா அமங்கலமா அபசகனமா சொல்றாங்களே, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாலோ பத்திச்சுனாலோ 2 வழி சொல்லுவாங்க. லெஃப்ட்ல போங்க, ரைட்ல போங்க, எப்படி எஸ்கேப் ஆகணும், கீழே வந்து ஆக்சிஜன் இருக்குது, பேராஷூட்லாம் இருக்குது, எப்படி குதிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்? பிரயோஜனமா இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சில நேரம் கண்டித்து உணர்த்துகிறார் என்றால் எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்று அர்த்தம். நம்ம உடனே என்ன பண்றோம், சிற்றையை சகிக்கிறது இல்லை இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேண்டாம் மகனே, மனம் திரும்பு, மனம் திரும்பினால் வாழ்வு, மறுமையிலே வாழ்வு என்று சொல்லுகிறார். நம்ம என்ன பண்றோம், கேட்டு 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 பிரசங்கத்தை பலமுறை கேட்டு கூட இன்னும் நம்முடைய உள்ளத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் மீட்பரான கர்த்தர், உன்னை மீட்கும்படியான கர்த்தர் சொல்லுகிறார், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து. ஒரு நாளும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தவறா போதிக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது இல்லையே. நல்லா ட்ரெஸ் பண்ணுப்பா, மற்றவங்க உன்னை பார்க்கும்பொழுது ஆண்டவரை பார்க்குறாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க இல்லையா? அப்போ பாருங்க, நீ நடக்க வேண்டிய வழியிலே நம்ம எதில் நடக்கணும், எங்கே நடக்கணும், எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆண்டவரே அந்த வழியை உருவாக்கி நம்ம நடத்துகிறார். என் மேலே அவர் கண்ணை வைக்கிறார், உன்மேலின் கண்ணை வைத்து. பாருங்களேன், யார் செய்வாங்க, நல்லவனா கெட்டவனான்னு ஆண்டவர் பாருங்க. நம்மளை பற்றி நம்மளுக்கு தானே தெரியும். நம்ம மேலே ஒரு கண்ணை வைக்கிற அளவுக்கு நம்ம நல்லவனா, கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி, இந்த வழியா போக வேண்டாம்ப்பா, இந்த வழியா போகணும்ப்பா, இதான் ஏற்ற வழி என்று சொல்லி கொடுத்து உன்னை நடத்துகிற. பாருங்க, யார் செய்வாங்க? உன் தேவனாகி கர்த்தர் நானே சொல்றாரு. அப்படின்னா யோசபாத் என்ன பண்ணான், மன்றாடினான், செயல்படுத்தினான், மகிமையை கண்டான். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய திருவசனங்களை படிப்பது மட்டுமல்ல, கேட்பது மட்டுமல்ல, செயல்முறைப்படுத்தணும், அது வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும், என்றுமே எதிலுமே சாட்சியா நிறுத்தணும். பாருங்க, அதனாலதான் வேதத்தை நேசிக்கிறவங்க வாசிப்பாங்க, வாசிக்கிறவங்க நேசிப்பாங்க. இந்த அற்புதமான நாளிலே பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டுமா? இன்றே இப்பொழுதே கர்த்தருடைய திருவசனத்துக்கு கீழ்ப்படிவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான நாளிலே இதை பார்த்துக்கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் சுவாமி. தடைகளை, வேதனைகளை முறித்து போடுங்க. துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளமான நாமத்தினால என் தேவனதை செய்ய முடியும் பாதபடியிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.